பிரைஸ் தி லார்ட். எல்லா காவலுடன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏன் இருதயத்தை மட்டும் நம்ம பாதுகாத்துக்கணும்? நம்ம உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கடவுள் சொல்லாமே ஏன் இருதயத்தை சொல்றாருனாக்கா, இருதயத்துல இருந்து தாங்க எல்லா விஷயமே வெளியில வருது. அதாவது பாசங்கள், ஆசைகள், எண்ணங்கள், நோக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கசப்புகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருதயத்துக்குள்ளதான் இருக்கு. நம்ம எண்ணங்கள்ல யோசிச்சாலும் இருதயத்திலிருந்து தான் வெளில வருது. அது ஒரு இருப்பிடமா இருக்கு இருதயம். அதனாலதான் சொல்றாரு, அந்த இருதயத்தை நீ பத்திரப்படுத்திக்க. எப்படி பத்திரப்படுத்திக்க முடியும்? எப்படி அதை சுத்தி நம்ம ஒரு வேலி போட்டுக்க முடியும்? ஒரு வேலி மட்டும் சொல்றாரா? காவல், எல்லா விதமான காவலையும் போட சொல்றாரு. எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகள்ங்க, அவர் மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கை, விசுவாசம், பரிசுத்த ஆவியானவரோட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. காலையில தொடங்கி நைட்டு நம்ம தூங்குற போகும் வரைக்கும் அவர்கிட்ட எந்த விஷயம் நம்ம செஞ்சாலும் அவரோடு நம்ம சேர்ந்து செய்யற விஷயங்கள், இது எல்லாமே ஒரு விதமான வேலிகள். அதாவது நமக்கு பாதுகாப்புகள். கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம உள்ள போட்டுட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பாதுகாப்பு பயங்கரமா பலப்படும். இருதயம் கண்டி சுத்தமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுத்தமான இருதயம் இருக்கவங்களாம் ரொம்ப பாக்கியவான்கள் அப்படின்னு வார்த்தை சொல்லப்படுதுங்க. இவங்கெல்லாம் தேவனை தரிசிப்பாங்களாம். தேவனை தரிசிக்க முடியுங்களா? காணாத தேவனை எப்படி பார்க்க முடியும்? அதாவது இருதயத்துல அந்த விசுவாச கண்கள் மூலியமா தேவனை பார்க்க முடியுங்க. மற்றபடி எத்தனை முறை கோயிலுக்கு போனாலும், அங்க போய் வர்ஷிப் பண்ணாலும், ஆராதனையில 2-3 மணி நேரம் பங்கெடுத்தாலும், வீட்டில் முழங்காலே நின்னாலும், எங்கெங்கெல்லாம் பிரேயர் நடக்கிறதோ அங்கெங்கெல்லாம் நான் போய் உட்கார்ந்துட்டு ஆண்டவரோடு நான் சேர்ந்துருவேன், அப்படியே ஜபத்தில் அப்படியே தரித்து இருந்தாலும் ஒரு மாற்றமும் நடக்காதுங்க. ஏன்னா இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கணுங்க, பரிசுத்தமா இருக்கணும். அதை பரிசுத்தமா நம்ம வச்சுட்டு இருந்தா மட்டும்தான் தேவனை பார்க்க முடியுங்க.